ஆக்சுவலாக 10th மேக்ஸிமும் தாரணாவும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்கு. 10th மேக்ஸிம் நம்ம நார்மலாக எப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும் தெரியலைன்னா நைட்டு ப்ரேயருக்கு முன்னாடி, பெட் டைம் ப்ரேயருக்கு முன்னாடி தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்காக உண்மையாக இரு சொட்டு கண்ணீருடன் மன்னிப்பு கேட்டு இந்த தவறு நாளைக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் ப்ரேயருக்குள்ளே போய் முடிச்சுக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த தாரணான்றது 10th மேக்ஸிமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன். தெரிந்தும் தெரியாமலும் பண்ண தப்பு, தெரியாமல் பண்ண தப்பு எனக்கு தெரியாது. நடக்கும்போது காலில் ஒரு எறும்பை மேய்ச்சிடுறேன், எனக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்சு நான் எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன். அப்படின்னா தாரணான்றது ஒரு செகண்ட் உங்களுக்கு இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குது. தாரணான்றது நைட்டு தான் இல்லை, எப்போ வேணால் பண்ணலாம். அதை பண்ணும்போது உங்களுடைய தியானம் என்பது தெளிவாக இருக்கும். உண்மையாகவே நீங்கள் நியமம் 3 ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? பாபுஜி மகாராஜ் சொன்ன நியமம் 3 நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமான்றத தாரணான்றது உங்களுக்கு புரிய வைக்கும். இப்படி புரியும் பொழுது எப்படி அந்த 300 பேர் அந்த இன்னர் ஃபார்ட்டிடியூட் என்ன தட்டினாலும் பில்டிங் நிற்கும் அப்படின்னு உங்கள் ப்ராக்டிஸை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? நாளைக்கு உங்களை ஒரு இடத்துக்கு அழிச்சிட்டு போகிறாங்க, இதெல்லாம் நடக்கக்கூடாது, ஆனால் ஒரு பேச்சுக்கு துப்பாக்கி வச்சு சொல்கிறாங்க, இன்னிலேருந்து நீ ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸை விட்டுருக்குன்னா சொல்லிடுவேன், என்ன பண்ணுவீங்க? நீங்களே பதில் உங்கள் மனசில் கேட்டுப்பாங்க. இதற்கு அருமையாக பாபுஜி மகாராஜ் இன்டைரக்டாக ஒரு முறை பதில் சொன்னார். ஒரு ப்ரிசெப்டர் அவருக்கு ஒரு 1960களில் ஒரு கடிதம் எழுதுறாரு. என்னுடைய டாக்டர் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு, என்னுடைய ஹார்ட் கண்டிஷன் நல்லா இல்லை, இனிமேல் நீ சிட்டிங் கொடுக்காத, ஒருவேளை சிட்டிங் கொடுக்கும்போது உன்னுடைய ஹார்ட் ப்ரெஷர் லோ ஆயிடுச்சுன்னு செத்துருக்காரு. பாபுஜி மகாராஜ் அதுக்கு வருத்தத்துடன் கூட இருந்தவங்கள்ட்ட சொல்கிறாங்க, எப்பேற்பட்ட முட்டாள் பாருங்க, என்னுடைய வேலையை செய்யும்போது என்னுடைய நினைவில் இருக்கும்பொழுது இவன் இறந்தான்னா அதை விட ஒரு பெரிய பதவி எனக்கு என்ன வரும்? இந்த போன வாரம் 10 நாளைக்கு முன்னாடி இந்த அகமதாபாத் பிளேன் கிராஷ் நடந்தபோது பாபுஜி மகாராஜுடைய ஒரு புத்தகத்திலேருந்து ஒரு பகுதி பல வாட்ஸ்அப் குரூப்பில் சுற்றிட்டு இருந்தது. நீங்கள் எவ்வளோ பேர் படிச்சீங்கன்னு தெரில. அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, எப்போ இது அவர் எழுதி 70 வருஷத்துக்கு முன்னாடி, இதை போன்ற கேட்டாஸ்ட்ரோபிக் ஈவெண்ட்ஸ் நடக்கும் பொழுது அதில் சஃபர் ஆகிறது ஒரு அபியாசியாக இருந்தால் அவங்களுக்கு அப்பவே அவங்களோட அத்தனை சம்ஸ்காராசும் எடுக்கப்பட்டு அவங்களுக்கு மேலுலக பதவி கிடைக்கும்.